எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது தான் கமுகு செடி. இதனோட பொட்டானிக்கல் நேம் அரிக்கா கேத்திச்சு. இதனோட நேட்டிவ் பிளேஸ் பிலிப்பைன்ஸ். இந்த பிளான்ட்டில் வந்து இதோ இருக்கக்கூடிய இந்த லைட் கலர் இதான் இதனோட ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஃப்ளார், இன்ஃப்ளாரசன்ஸ். இது வந்து முதிரும் போது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த அதோட ஷீத் வந்து கீழே விழுந்துடும். கீழே விழுந்துட்டு பூ வந்து மரத்தில் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் அந்த பூ இருந்தது அதை சுற்றி இருக்கக்கூடிய ஷீத்து. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குது. இதை நம்ம வச்சு நிறைய ஆர்னமெண்டல் அலங்கார பொருட்கள் செய்யலாம். அப்புறமா இந்த பிளான்ட்டில் உள்ள லீஃப் கீழே விழும்போது இதில் லீஃப் பேஸ் இருக்கும். இதையும் யூஸ் பண்ணி நிறைய அலங்கார பொருட்கள் செய்யலாம். இந்த பிளான்ட்டோட ஃப்ரூட்டு தான் நம்ம இதோ பார்க்குறது. இந்த ஃப்ரூட் வந்து கரெக்டாக ஆரஞ்சு கலரில் அழகாக இருக்குது. நம்ம மேரேஜ் டைமில் எல்லாம் வர வைக்கிறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவோம். வெற்றிலை பாக்கு எல்லாம் வச்சு எல்லாரையும் விருந்தினர்களை வர வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அப்புறமா இதுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய இதுதான் அதனோட சீடு. இந்த விதையை நம்ம என்ன செய்யலான்னா நமக்கு வாயில் மெல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த விதை பொடி பொடியாக இது பண்ணி காய வச்சு ரோஜா பாக்கு இன்னும் நிறைய திங்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த அரிக்கா கேத்திச்ச நட்டுக்கு வந்து வாயில் இருக்கக்கூடிய புண்ணை குணப்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. அப்புறம் நல்ல நரம்பை நல்ல செயல்பட செய்யக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளை நல்ல முறையில் செயல்பட செய்யக்கூடிய திறமையும் இந்த சீடுக்கு இருக்குது. இதோட யங்காக இருக்கக்கூடிய ஃப்ரூட் வந்து நல்ல வயது முதிர்ந்தவங்க இதை வந்து பாக்குவத்திலே கூடால மென்று சாப்பிடுவாங்க. இதோ இருக்குது இதோட ஃப்ளார். இதான் இதோட ஃப்ளார். அந்த பூ விழுந்ததும் இந்த ஃப்ளார் வந்து அப்படியே விரிஞ்சு பாக்கு ஃபார்ம் ஆகிடும். பாக்குன்னு சொல்கிறேன்ல அது இதாக இருக்குது. இதான் பாக்குங்கிறது. இதுக்கு உள்ளால் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்ல தாத்தா பாட்டி அவங்களுக்கெல்லாம் வெற்றிலை கூடாத மென்று சாப்பிட்றதுக்கு வாய்க்கு நல்ல பதமாக இருக்கும்.